சூரியனும் தன்னுடைய அனல் வந்து பிரகாசமா பிடிக்கிறாரு. சோ அதனுடைய வெயிலும் ஸோ இப்ப 5 விதமான அக்னியினுடைய வேகத்தை தாங்கிக்கணும். 4 விதமான சைட்ல இருந்து வரக்கூடிய அந்த அக்னி வேகம், 5வது சூரியனுடையது. இந்த 5ஐயுமே உள்வாங்கிக்கிறான். ஸோ அவிர் புஜாம் அந்த தாதிர உள்வாங்கிக்கிறது. பார்வதி வந்து பண்ணும்போது அந்த வெப்பத்திற்கு நடுவில் சிரித்த முகத்தோடு இருக்கிறது. அதாவது சுஷி ஸ்மிதா அப்படின்னா, சுஷி அப்படின்னா சுத்தமானது, ஸ்மிதம் அப்படிங்கிறது ஹசிதம் திரிக்கிறது. நம்ம ஹஸ்தம்னா சிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஹஸ்தம்னா கை, ஹசத்தி அப்படின்னா சிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சுஷிஸ்மிதா அப்படிங்கிறது அந்த வெப்பத்துக்கு நடுவிலேயே வந்து சிரித்த முகத்துடன் இருக்கிறது. இதுல அதே மாதிரி முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, 4 பக்கத்துலயும் அந்த வெயிலுடைய தாக்கம், வேகத்தினுடைய அக்னியினுடைய தாக்கம் இருந்தா கூட, அதே மாதிரி சூரியனுடைய தாக்கம் 5வது பக்கம் இருந்தா கூட சிரிச்ச முகத்தோட இருந்து தவம் பண்றாங்க அப்படிங்கிறது பார்வதியை பற்றி இங்க இது பண்றாங்க. அதே மாதிரி சுமத்தியமா அப்படின்னா அது வந்து அழகான பெண். சுமத்தியம எஸ்யாசா, அது என்ன பகுரிக்கு சமாசம் நினைக்கிறேன். பகுரிக்கு தானே முடியாது. அதே மாதிரி பிரதிகானினி அப்படிங்கிறது வந்து அந்த கண்கள் வந்து ஒளி வீசக்கூடிய கண்கள். ஸோ அந்த மாதிரி ஒளி வீசக்கூடிய கண்களுடைய பார்வதி வந்து 4 பக்கமும் வெப்பத்தினுடைய கடலையும் சூரியனுடைய ஒளியையும் தாங்கிக் கொண்டு அழகாக இருக்கிறாங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு வந்து விஜித்ய அப்படின்னா சூரியனை நேரா பாக்குறது. ஸோ அந்த மாதிரி சூரியன் ஒளி பொருந்திய கண்கள் இல்ல, நேத்திர பிரகாத்தினி. வேற யாருன்னா சொல்லுங்க, நேத்திர பிரகாத்தினா என்ன? இல்ல நீங்களே சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. நேத்திர பிரதிகாத்தினி. நேத்திர பிரதிகாத்தினி அவருடைய நேத்திர பிரதிகாத்தினிக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நேத்திர பிரதிகாதினிக்கு நான் வந்து என்ன சொன்னேன், ஒரே ஒரு நிமிஷம். அது தடுக்குது மகோதயா, கண்ணை வந்து தடுக்குது, அந்த ஒளி கண்ணை அடிக்குது, கண்ணை பறிக்குது. நேத்ரே பிரதிஹந்தி இதி அப்படி கொடுத்திருக்கல சமாசால, பிரதிஹந்தி. அது அதுக்கு அர்த்தமா இங்க மேல எழுதிருப்பாங்க, வேற எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த டாஸ்லிங் ஐஸ், கண்கள் பிரகாசமான கண்கள் அப்படிதானே? பிரகாசமான கண்கள் கிடையாது, கண்களுடைய பிரகாசமே அங்க கிடையாது. அங்க கண்களை கூசும்படி செய்கின்ற வெப்பத்தை உடைய சூரியனை நேராக பார்க்கிறது அப்படிங்கிற, நேராக பார்க்க நேத்திர பிரதிகாதினி. நேத்திர விஜித்ய, எதை விஜித்ய? ஜித்ய எதை ஜெயிக்கின்றால்? ஜீன்றது வந்திருக்கு, லபந்தம் வந்திருக்கு, வீன்ற உபசர்க்கம் வந்திருக்கு. சூரியனை நேரா பார்க்கறதுல வெற்றி பெற்றான். சூரியன் அப்படி ஜொலிக்கின்ற சூரியன், கண்ணை பறிக்கும்படி ஒளியை, பிரகாசத்தை உடைய, வெப்பத்தை உடைய சூரியனின் கதிர்களை எதிர்நோக்கி வாங்கி ஜெயிக்கும் தன்மையை உடைய ஜெயித்தவளாகிய அவளை பிரதிகாதினி, நேத்திர பிரதிகாதினி. சுஜி ஸ்மிதம் யஸ்யாஹ சா, அது நீங்க பகுரிக்கு சொன்னீங்க. ஹவிர் புஜா, ஹவின்னா என்ன? அது புஜிக்கிறது யாரு? ஹவியை புஜிப்பது யாரு? தவம் பண்றவங்க இது பண்ணுவாங்க. அக்னிதான், அக்னிதான். ஜாதவேதஸ், அக்னி தேவனுக்கு தான் ஹவியை கொடுக்கிறோம். ஹவிஸ், ஹவிஸ், அதுலதான் ஹவிஹி, ஹவிர், ஹவிர் புஜா, புஜாம். ஹவியை புஜிப்பது எது? ஹவிஷி புஜதே இது ஹவிர் புஜஹ. அக்னிஹி, அக்னிதான். ஹவிஷி புஜதே இது. புஜதே, புஜதே. இது என்ன சமாசம் கிடையாது, இது ஒரே தானே, பகுரிக்கு தானே? இல்ல இல்ல, நீங்களே சொல்லுங்க. கும்பம் கரோதி இதி என்ன வரும்? கும்பகாரக, கும்பம் கரோதி சத்புருஷம். இங்க ஒண்ணுத்துலதான் வந்து நமக்கு இந்த சுபந்தத்தோட தான் வரும். இங்க ஒரே ஒரு இடத்துலதான் வந்து திகந்தத்தோட கொஞ்சமா சம்பந்தப்படுது. பித்த பிரத்தியம் ஏதோ ஒண்ணு வரும். அதனால வந்து இந்த மாதிரி வரணும் உபபத சமாசாக. மத்தியே கதா, இது என்ன சமாசாக? மத்தியே கதா, மத்தியமதா, மத்தியமதான் இருக்கு இல்லையா? மத்தியே கதா
ரெண்டு இருக்கு. மத்திய கதா ஒண்ணு, மத்திய கதா. சுமத்தியமான்றது வேற, இது வேற. ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. டூ டிஃபரெண்ட் திங்ஸ். சப்தமி தத்புருஷவா மகோதயா. ஆமா, கரெக்ட். சுமத்தியமா என்ன சமாசா? சுமத்தியமா சுமத்தியம யஸ்யாசா அப்படிதானே இல்லையா? அது பகுதிக்கு சொன்னேன். அது பகுரி. இடை மத்தியமான இங்க வந்து இடை. ஓகே, நெக்ஸ்ட் விஜயகுமாரி மாதா. ததா விதப்தம் சவிதுர் அபஸ்தி விர்முகம் ததீயம் கமலஸ்ரீயம் ததௌ அபாங்கயோ கேவலமஸ்ய தீர்கயோகோ ஷனை ஷனைஹ ஷ்யாமிகயா கிருதம் பதம். அன்வயக சவித்துகு கபஸ்திபிஹி ததா அதிதப்தம் ததீயம் முகம் கமலஸ்ரீயம் ததௌ அஸ்ய தீர்கயோகோ அபாங்கயோகோ கேவலம் ஷனைஹி ஷனைஹி ஷ்யாமிகயா பதம் கிருதம். சவித்து கபஸ்திபிஹி அந்த சூரியனோட ரேஸ், அதனால ததா அதிதப்தம் அவளை வந்து எரிக்குது. ததீயம் அதிதப்தம் தகீயம் அவளை வந்து எரிக்குது, தகிக்கிறது. தகிக்கப்பட்ட அவளோட முகமானது எப்படி இருக்குன்னா கமலஸ்ரீயம் ததௌ தாமரப்பூ மாதிரி இருக்கு. ததவுனா என்ன மகோதயா? தாமரப்பூ மாதிரி இருக்குன்னு சொல்றேன். தாமரப்பூ மாதிரி மலர்ந்து இருக்குது. ஸ்லோகம் 21. அண்மையாக படிக்கிறேன். ததீய முகம் கமலஸ்ரீயம் ததௌ. அதாவது தாமர புஷ்பம் எப்படி இருக்குமோ அது மாதிரி. 21 வேற பார்த்து. பொதுவா இதனுடைய அர்த்தம் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி போனோம். ஏன்னா வசந்த ருத்துவில இது ஆரம்பிக்குது. வசந்த ருத்து வர்றதுக்கு முன்னாடி இலையுதிர் காலம் முடிஞ்சு வசந்த ருத்து வரதுக்கு முன்னாடி ஒரு அன்டைம்ல வசந்த ருத்து வருது. அந்த வசந்த ருத்துவில ஏற்பட்ட தீர்மானம். அதுக்கப்புறம் கிரீஷ்ம காலம் வருது. கிரீஷ்ம காலம்னா என்ன? கிரீஷ்மனா குளிர், கோடை. கோடை வெப்பம். இப்ப வந்து கோடை வெப்பத்துல இருக்குது. 4 பக்கமும் வந்து நடுவுலயும் இருக்குது. அதுக்கப்புறம் கோடை காலத்துக்கு அப்புறம் என்ன காலம் வரும்? விருஷ்டி. அது வந்து நமக்கு வந்து மான்சூன் வரும். மழை வரும். மழை அப்புறம் என்ன வரும்? மழை காலத்துக்கு அப்புறம் குளிர்காலம், சிசிர ருத்து. சோ அப்ப வந்து தண்ணியில வந்து நல்லா கழுத்தளவு தண்ணியில நின்று தவம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு ருத்துவுக்கும் இங்க நமக்கு வந்து கொடுத்திருக்கு. ஒவ்வொரு காலத்திலயும் 4 பருவங்கள்லயும் எப்படி எப்படி தவம் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தது, அந்த கண்டிஷன்ஸ்லயும் வந்து அவங்க எப்படி தவம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இது சொல்லி இருக்கிறது. ததோன்றது லிட்லகாரம். அது தரிக்கிறது. கமலஸ்ரீயம் ததவுனா தாமரை புஷ்பத்தின் சோபையை அப்படின்றதுதான் கொடுத்திருக்கிறதுல. கமலஸ்ரீ இங்க கொடுத்திருக்குல்ல, நம்ம புக்ல கொடுத்திருக்குமே. கமலஸ்ரீஹி தாம் கமலஸ்ரீயம் கமலஸ்ரீஹி யா தாம். அதனுடைய சோபையை யார் தரித்திருந்தால் அது லிட்லகாரத்துல கொடுத்திருக்கு. தா அப்படின்ற தாரண போஷண யோகோ லிட்லகாரம். பிரதம புருஷ ஏகவச்சனம். தீர்கயோகோ அதனுடைய நீண்ட தீர்கயோகோ அபாங்கயோகோ கேவலம். அபாங்கயோனா என்ன போல பார்த்தேன். கண்ணு
அந்த கடைக்கண் கிரியப்பிரயோகம்னப்ப உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடணும். நீண்ட அந்த கடைக்கண் மட்டும் என்ன இருக்குன்னா ஷனகி சின்ன சின்ன அப்பாங்கன்றது கடைக்கண். கடைக்கண்ட கேவலம் மட்டும். ஷனகி சிறிது சிறிதா. ஷியாமி கயா கருப்பு ஷியாமலம் பதமா இருக்கிறது. ஆமா, அங்க அந்த கிரணங்கள்னால வந்து ஏற்பட்ட அந்த பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த வெயில்ல நின்னாக்க அங்க மட்டும் வந்து அந்த டேனிங் மாதிரி ஆயிடுது. சோ இட் கெட்ஸ் டேன்ட், ஸ்கின் கெட்ஸ் டேன்ட், அங்க வந்து கருப்பாயிடுது. அவ்வளவுதான். அது மைதீட்ன மாதிரி அழகை கொடுக்கின்றது, சோபத்தை கொடுக்கின்றது. சமாசக ததீயம் தஸ்யா இதம் தஸ்யாஹா இதம். மகோதயா மதியம்னு எப்படி சொல்வீங்க? மதியம்க்கு எப்படி எழுதுவீங்க சமாசா? மமயம் உங்களுக்கு பெண்பால்ல மமயிதம். மதியம்ல சொல்றீங்க, ஈயம்ல வருது. ஆமா, இங்க வந்து தஸ்யாஹா இதம். அதான் தஸ்யாஹா இதம். தத் தஸ்யாஹா இதம். ஷஷ்டி தத்புருஷமா? ஆமா, ஷஷ்டி தத்புருஷமா. கமலஸ்ரீ, அதுவும் அதேதான். கமலஸ்ரீ தாம், கமலஸ்ரீயம், கமலஸ்ய ஸ்ரீஹி யாதாம். தாம் அப்படிங்கிறது த்விதியா விபக்தி ஏகவச்சனம். ஆனா அது கமலஸ்ரீயோட சமாசம் முடிகிறது. ஆமா. ஓகே, அடுத்து யார் படிக்கிறது? உமாமாத்தா படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மகோதயா, ஆனா நான் ஒன்னும் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணல. சரி, 3 பேரும் படிச்சுட்டு வந்திருக்காங்க. நீங்களும் படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கீங்க. ஜெயந்தி மாதா படிச்சா நீங்களும் சொல்லுங்க. அப்பதான் நம்ம இன்னைக்குதான் உண்மையிலேயே அபியாசக்கான மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிட்டு வரோம். தமம்பு கேவலம் ரசாத்ம கஸ்யோடுபத்தேஷ்ச ரஸ்மயः பபூவ தஸ்யாஹ கில பாரணாவிதீர்ண பாரணாவிதி விதிஹி ந விருட்ச व्यतिरिक्त साधनः. व्यतिरिक्त எதிர்ப்பு, டிஃபரண்ட், ஆப்போசிட். சோ இல்லாமல் அந்த மாதிரி மீனிங் வரும். சோ அதுல இருந்து வேறுபடாத. அயாச்சித உபஸ்திதம் அம்பு கேவலம் ரசாத்மகஸ்ய உடுபதேஹே அப்படின்னு என்னது? உடுனா வந்து சந்திரன், உடுனா வந்து நட்சத்திரம், நட்சத்திரங்களுடைய பதி. ஆமா, உடுப்பிக்கு கூட இந்த உடு சொன்னார்ல. ஆமா, உடு அப்படிங்கிறது வந்து நட்சத்திரங்களின் தலைவன். நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள். அவன் வந்து யாரு? தக்ஷ பிரஜாபதி வந்து 27 பெண்களை பெற்றுட்டு அவங்க எல்லாரையும் வந்து சந்திரனை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். உடுனாம் நட்சத்திரானாம் பதிகி. ஆமா, உடுனாம் கொடுத்துருக்காதுல புக்ல. இல்ல நான் ஒரு இத ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுல இந்த மாதிரி போட்டு. ஓகே, நிறைய நமக்கு இருக்கு. நம்ம குரூப்ல போட்டுருக்கதுல யாராவது பாத்துருக்கீங்களா? மொத்தம் எத்தனை டாக்குமெண்ட் போட்டிருக்கு மகோதயா? அதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே விளக்கம் மட்டும் தான், மொத்தமா இருக்கு மகோதயா. தனித்தனியா என்ன சொல்றது, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கா தனித்தனியா இல்லையே. கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது. இருங்க ஒரு நிமிஷம். நம்ம குரூப்ல இதுவரை என்னென்ன டாக்குமெண்ட் போட்டிருக்கு? பிரியதர்ஷன, இந்த தமிழ்ல ஒண்ணு இருக்கு, குமார சம்பவம். இங்கிலீஷ்ல சார், அதுவும் மொத்தமா அது இருக்கு. ஆனா ஒரு ஜிஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த ஸ்லோகத்தோட 22 பேஜ் மகோதயா, ஒண்ணு 8 பேஜ் நீங்க போட்டது. அதுக்கப்புறம் முன்னாடி ஒண்ணு கொடுத்தாருலப்பா, அது ஒண்ணு 3 இருக்கு. முன்னாடி ஒண்ணு மாதா, முன்னாடி இருக்கிறதா அனுப்பி விடுங்களேன் ப்ளீஸ். எனக்கு அந்த என்ன
முன்னாடி பார்வதி தவமா போடுறேன். தேங்க்யூ மாதா. இல்ல அது மட்டும் இல்லாம நிறைய உங்களுக்கு வேணும்னா இன்னும் டீடைல்டா ஒண்ணு வந்து மல்லிநாதர்ன்றது வந்து இருக்கிறதுலயே வந்து நல்ல வியாக்கியான கருத்தா. இப்ப நமக்கு கோனார் நோட்ஸ்ல ஞாபகம் இருக்கா? கோனார் நோட்ஸ் மாதிரி வந்து நல்லா இருக்கும். மல்லிநாதர்னுடைய வியாக்கியாவை வந்து காலே எம்ஆர் காலே அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒருத்தர் அவர் வந்து ஒரு புக்கு போட்டிருக்கு. அந்த புக்கோட கவர் நான் அனுப்புறேன். அந்த புக்கோட பிடிஎஃப் கூட இருக்கும். நம்ம இதுல இருக்கான்னு நம்ம முதல்ல ஏற்கனவே அனுப்பியிருப்பாங்க. இல்ல நான் அனுப்புறேன் திருப்பி. முடிச்சுட்டு அனுப்புறேன். குமார சம்பவம் காளிதாசன் சொல்லிட்டு மல்லிநாதனுடைய வியாக்கியம் ஒண்ணு, அப்புறம் நாராயணர்னு ஒருத்தர், அப்புறம் அருணகிரிநாதன் ஒருத்தர், மொத்தம் 3 சமஸ்கிருதத்துல வியாக்கியானம் இருக்கு. அதுல வந்து பதமா பிரிச்சு மல்லிநாதர்லாம் வந்து அதே அன்பய கிரமம் என்ன இருக்கோ அதே அன்பய கிரமத்துல பதமா பிரிச்சு எழுதிப்பாங்க. நான் இப்ப பாக்குற புஸ்தகத்துல எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டுக்கு வந்து அயாச்சிதோபஸ்திதம், அதுக்கு வந்து அப்ரார்த்தி தோப்பனதம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் கேவலம் அம்பு உதகம் அப்படின்னு இல்ல நான் சொல்றது ஒரு நிமிஷம் பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் புக்கே வாங்க வேணாம். நான் புக்கு வாங்கிட்டு கஷ்டப்படுறேன். ஏன்னா புக்கு என்னன்னாக்க அதுல பிரிண்ட் வந்து மொத்தையா அடிச்சிருப்பான். சமஸ்கிருதத்துல இருக்க எழுத்துக்கள்லாம் வந்து கிளியராகவே இருக்காது. சோ உங்களுக்கு அதே மல்லிநாதர் விலை கொடுத்து வாங்கின அதே புஸ்தகத்துல இருக்கிற அதே விஷயத்த வந்து, அதாவது அந்த சஞ்சீவி டீகான்னு பேரு, இந்த சாகித்யம்னு ஒரு புக், ஒரு வெப்சைட் நமக்கு தெரியுமா எல்லாருக்கும்? யாருக்கு தெரியாது? தெரியாது. சாகித்யம் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நம்மளுடைய அஷ்டாத்தியாயி மாதிரியே சான்ஸ்கிரிட் சாகித்யான்னு இருக்கு. சோ அந்த சான்ஸ்கிரிட் சாகித்யால போய் பாத்தீங்கன்னா நமக்கு இது நடத்தினப்ப நம்ம அதுக்கு பேர் என்ன விருத்தி எல்லாம் நடத்தும் போது நம்ம ஸ்ரீநாத் சுதர்ஷன் மகோதயா நடத்தும் போதே வந்து இதை நமக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க போன வருஷமே. எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அயாச்சித அப்படின்னா வந்து மல்லிநாதர் கொடுத்துருப்பாங்க. அயாச்சித உபஸ்தித அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துருவோம். கேவலம் அம்புதகம் அப்படின்னு ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாரு. ஆனா இது வந்து படிக்கிறதுக்கு வந்து என்ன வேணும்னா நமக்கு வந்து பதம் பிரித்து படிக்கிற சாமர்த்தியம் வேணும். ஏன்னா எல்லாம் சேர்த்துதான் எழுதியிருப்பாரு. ஸோ அதுல வந்து பதச்சேதக இருக்குது, அன்பயக இருக்குது. அன்பயத்துல என்ன கிரமம் இருக்கோ அயாச்சித உபஸ்திதம் அப்படின்னா அயாச்சித்தத்துல இருந்து ஆரம்பிப்பார். அதுவே சமஸ்கிருதத்தை அர்த்தம் கொடுத்திருப்பார். இது மாதிரி சமஸ்கிருதத்திலேயே வந்து வியாக்கியா அல்லது டீகா அப்படிங்கிறது 3 விதமா இருக்குது. 3 விதமான ஆத்தர்ஸ் இருக்காங்க, 3 பேர் எழுதியிருக்காங்க. அது இல்லாம தமிழ்ல வந்து குமார சம்பவம் வேங்கட ராகவாச்சன் சொல்லிட்டு டிஸ்கோ பப்ளிகேஷன் கொண்டு இருக்குது. அதுல வந்து சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து ஒண்ணு இருக்காது, தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. இது போக நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த பொருளுரை அந்த மாதிரி வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் தனித்தனியா வந்து பிடிஎஃப் அனுப்பியிருக்கு. இப்போ ரீசெண்டாவும் அனுப்பியிருக்கு. இது எல்லாம் படிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த பதச்சேதை பாத்தீங்கன்னா இந்த இது பேர் என்ன, இந்த சான்ஸ்கிரிட் சாகித்யா.org. இப்ப நான் யாருக்கிட்ட இல்லையே இப்போ மங்கைய கருத்து பார்த்தா இப்ப உடனே சான்ஸ்கிரிட் சாகித்யா.org அடிச்சு பார்க்கணும். மகோதயா இப்பதான் பாத்துட்டு இருக்கேன் மகோதயா. சோ அத அடிச்சு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். You should not lose that because ஒரு செமஸ்டர் 2 செமஸ்டர் முன்னாடி சொல்லியிருந்தா that is applicable for all the time. sanskritabhyas.org, அஷ்டாத்தியாயி.org இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்பவும் மறக்கவே கூடாது. எல்லா டூல் செட்டும் உங்ககிட்ட வச்சுக்கணும். ஓகே மகோதயா. ஒரு பட்டறை மாதிரி மெக்கானிக்கல் டூல் ஷாப் போனா அங்க வந்து அவன் என்னென்ன இது வச்சிருக்கானோ, ஸ்பேனர் வச்சிருக்கானோ, ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருக்கானோ, அந்த மாதிரி எல்லா டூல்ஸும் நம்ம வந்து அசம்பிள்டா எப்போ ரெடியா இருக்கணும். மகோதயா அதுல ரகுவம்சம், ஸ்ரீமத் பகவத்கீதா, ராமாயணம் மட்டும் இருக்கு. எல்லாமே இருக்கு. 3 கோடு போட்டு 3 கோட்ல போனா குமார சம்பவம் வரும். குமார சம்பவத்துல போனா உங்க 5வது சர்க்கம் வரும். தன்யவாதம். சோ இதையும் படிச்சுக்கங்க. ஏதாவது ஒரு கிளாஸ்னாக்க அந்த கிளாஸ் வரத்துக்கு முன்னாடி முதல்ல எல்லாம் வந்து ஜெயந்தி மாதாவும் உமா மாதாவும் அப்படிதான் நாராயண மகோதயா கிளாஸ் இருக்கும்போது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒண்ணுமே புரியாது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க எல்லாம் படிச்சுட்டு பக்கத்துல ஒன்னொன்னுக்கும் தமிழ்ல அர்த்தம் எழுதி அதுக்கான என்ன விபக்தி ரூபம் எல்லாமே எழுதி அவர் கேட்கறப்ப டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர்டா வரணும்.
அதுல ரகுவம்சம் கீதா ராமாயணம் தானே இருக்கு. இருக்கு இருக்கு மேல பாருங்க, மகோதயா ஒழுங்கா சொன்ன பாருங்க, மாதிரி right கரெக்ட் கரெக்ட். ஆமா இருக்கு மகோதயா, குமார இருக்கு, எல்லாமே இருக்கு. அதே பகுதன்யவாத மாதிரி நீங்க மகோதயா. பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்தோ லட்சணம் சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாரு, விஸ்லேஷனம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அயாச்சிதோபஸ்திதம் அம்பு கேவலம், அந்த 12 எழுத்தும் கரெக்டா போட்டுருக்கு. படிக்கும் பொழுது நீங்க அதை பார்த்து படிச்சீங்கன்னா கரெக்டா படிப்பீங்க. அயாச்சிதோபஸ்திதம் அம்பு கேவலம், உங்களுக்கு ராகம் மாறாது, கரெக்டா வரும். எங்க பிடிக்கணும்னு தெரியும். இப்போ படிக்கும் பொழுது விதிஹி அப்படின்னு முடியுது. நெக்ஸ்ட் நகாரத்துல நாடு ஆரம்பிக்குது. உமா மாதா அதை பார்த்து படிங்க பாக்கலாம். எதை பார்த்து மகோதயா? நான் அதெல்லாம் ஓபன் பண்ணல மகோதயா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்க அதையும் படிச்சுட்டாங்க. இப்ப நீங்க கேட்ட எல்லாத்துக்குமே லிங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மகோதயா. நான் இப்ப வேற ஒரு இதை ஓபன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதுல நல்லா கொடுத்துருக்காங்க. அதனாலதான் சரி உங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம். நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதையும் அனுப்புங்க. சான்ஸ்கிரிட் சாகித்யா ஷேர் பண்றேன் மகோதயா. ஒரே ஒரு சான்ஸ்கிரிட் சாகித்யா இப்ப யார், இப்ப விஜயகுமாரி மாதா கேன் ஷேர் தட் இட் பாசிபிள். இல்ல நான் இப்ப ஷேர் பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம். இப்ப தெரியுதா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கிறது? தெரியுது. இது என்னன்னு தெரியல. நான் ஜஸ்ட் ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணி ஹிந்தி சேர்த்து கொடுத்துருக்காங்க. பாவார்த்தக ஹிந்தி வேண்டாம். ஹிந்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஹிந்தி வேண்டாம். உங்களுக்கு சமஸ்கிருதத்துல இருக்கிறத படிங்க போதும். நீங்க இல்ல இதுல வியாக்கரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ந யா சித்த உபஸ்திதம், ந பிளஸ் யாச் உபஸ்திதஹ உபதா உபசர்க பூர்வகஹ ஸ்தா தாத்து யுக்த பிரத்யயஹ. சோ இதையும் யூஸ் பண்ணுங்க. இதையும் போடுங்க மாதா குரூப்ல. இப்ப வரதுக்கு முன்னாடி மகோதயா என்ன கேட்பாரோன்ட்டு நான் சும்மா ஓபன் பண்ணி சரி பாப்போம் ஏதாவது அப்படின்னு ஓபன் பண்ணேன். அதுக்காட்டி என்ன கூப்பிட்டுட்டாரு. நான் இது என்ன எங்கன்னு பார்த்தேன் என்ன தெரியல. இதை முடிச்சுட்டு வேணா நான் உங்களுக்கு எந்த இடத்துல இதுவா போடுங்க. அதே மாதிரி இப்ப நான் சொல்றது வந்து இப்ப இது பேர் என்ன, இந்த சான்ஸ்கிரிட் சாகித்யம் இப்ப விஜயகுமாரி மாதா நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. அது ஜஸ்ட் ஒரு முறை எல்லாருக்கும் தெரியட்டும்ன்றதுக்காக. சரி நான் இருங்க ஸ்டாப் ஷேரிங் பண்ணிடுறேன். நீங்க ஸ்டாப் ஷேர் பண்ணுங்க, அவங்க ஷேர் பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லா விதமான டூல்ஸும் தெரியணும். இது ஏன் இந்த அரைகுறையா வருதுன்னு தெரியல. எது அரைகுறையா வருது? இந்த படம் உள்ள வரணும். நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் சொல்றேன் என்ன ஆகுதுன்னு. மகோதயா நான் பார்த்தது வந்து சரஸ்வதம் அப்படின்னு ஒரு ஓகே, அது தட் வில் சென்ட் தி லிங்க். நாம் பாப்போம். மத்த லிங்க் குரூப்ல லிங்க் போடுங்க. இப்போ வந்து சான்ஸ்கிரிட் சாகித்யம் இப்ப இங்க போட்டுருக்கு பாருங்க. இது போன வருஷத்துல இருந்தே இருக்கு நமக்கு. எங்க போட்டுருக்கீங்க? இப்ப நீங்க சொன்ன ஸ்லோகம் போட்டுருக்கேன். இல்ல, நமக்கு சந்தஸ் நடத்தும் போதே சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இருக்கு, சந்தஸ் வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பாக்கலாம்னு சொல்லி. அதுலயே வந்து காவியமும் இருக்குது. எல்லா நிறைய எல்லாம்னு சொல்ல முடியாது, பட் மோஸ்ட் ஆஃப் இட் நமக்கு வேண்டியது என்ன இருக்கு? குமார சம்பவம் இருக்கா, 5வது காண்டம் இருக்கா, போரும் நமக்கு இருக்குது. அயாச்சித உபஸ்திதம் கேவலம் அம்பு. இங்க பாரு, அயாச்சித இதி. இது யாராவது படிங்க பாக்கலாம். சஞ்சீவி டி காண்டு தான் மல்லிநாதர் எழுதுனது. யார் படிக்கிறீங்க? உமா மாதா நீங்களே படிங்க பாக்கலாம். இப்போ அயாச்சிதேதி என்ன அர்த்தம்? அயாச்சித இதி. அயாச்சிதோ பஸ்திதம்பு பஸ்திதம் அப்ரார்த்தித உபநதம். அப்ரார்த்திதோ உபநதம். இது படிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னாக்க சந்தி பிடிக்க தெரியணும். அப்ரார்த்தித உபநதம் வந்து நம் வேண்டாமலே நமக்கு நம் அருகில் கிடைக்கப்படுகின்ற அதை கேவலம் அம்பூதகம். அம்பூதகம் கேவலம் வெறும் மழை தண்ணீரை மட்டும். ரசாத்மகஸ்யாம் அமிர்தம் அமிர்த ததா பேச பண்ணிக்கிறேன். ரசாத்மகஸ்ய இது எப்படி படிக்கணும்னா ரச ஆத்மகம் ரசாத்மகம் ரசாத்மகஸ்ய ஆத்மகஸ்ய கஸ்யாம் அமிர்த. இங்க சவர்ணத்திற்கு சந்தி. அமிர்தமய அமிர்தமயஸ்ய ஆத்மகஸ்ய அமிர்தமயஸ்ய உடுனாம் நக்ஷத்ராணாம். உடுனாம்னா வந்து இங்க சஷ்டி பகுவச்சனம். உடுனாம் நக்ஷத்ராணாம் பதிஹி சந்திரஸ்தஸ்ய பதம் பிடிங்க. பதிஹி இல்ல ஒவ்வொரு எழுத்தா படிங்க. பதிஹி சந்திரஹ
ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சத்துவம் வந்திருக்கு, விசர்கசி சத்துவம் வந்திருக்கு, சத்து வந்திருக்கு, சந்தி வந்திருக்கு. ரஸ்மய ரஷ்மி. இப்ப ரஷ்மயன் படிக்கும் பொழுது இது எப்படி படிக்கணும்னா, ரஷ்மின்ற பதம் உங்களுக்கு தெரியணும். ரஷ்மின்னா கிரணங்கள், ரஷ்மிஹின ரஷ்மிஹி ரஷ்மி ரஷ்மய ஒரு கிரணங்கள் பார்த்தோம்ல மகோதயா, என்ன கபஸ்தி கபஸ்தி பிஹி கபஸ்தி, அதுலயும் அப்படிதான் வரும். அங்கேயும் கிரணங்கள் தான். இங்க ரஷ்மி ரஷ்மிஹி ரஷ்மி ரஷ்மய அப்படின்னு தெரியணும். சோ வெறுமனே படிக்க முடியாது. இதை படிக்கணும்னா பதத்தை பிரிக்கிற ஞானம் ஒண்ணு வேணும். அப்புறம் பதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியணும். இல்ல தேடி கண்டுபிடிச்சு பதச்சேதம் கொடுத்திருக்கு. சோ இது முதல் இதை படிப்போம். ஃபர்ஸ்ட் மல்லிநாதர் எழுதின டீக்கா படிங்க. பார்வத்யாக தஸ்யாக, தஸ்யாக யாரோட இங்க பார்வதி, பார்வத்யாக. என்னது? ஏகாதசி முடிஞ்சு அடுத்த நாள் சாப்பிடுறது பாரணம். பாரண விதிகி அவ்யவஹார கர்ம பபுவ. அவங்களுடைய அந்த பாரணா, அந்த விரதம் இருக்கிறாங்கல்ல, அந்த விரதம் இருக்கும்போது விரதத்தின் முடியல வந்து ஏதோ கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க. அந்த கொஞ்சோண்டு சாப்பிடுறது என்ன? தானாக பிரார்த்தனை செய்யாமல் தானாகவே கிடைக்கப்பட்ட மழை நீர். அதே மாதிரி சந்திரனுடைய குளிர்ந்த கிரணங்கள், அமிர்தம் சாப்பாடே இது ரெண்டு தான். இது ரெண்டு எப்படி வருதுன்னாக்க, எப்படி காட்டில் உள்ள மரங்கள் அதுங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களா? கிடையாது. அதுக்கு தானா பிரார்த்தனை இல்லாமல் தானாகவே பெய்கின்ற மழை நீரையும் சந்திரனின் அமுதம் பொழிகின்ற கிரணங்களையும் மட்டுமே உண்டு உயிர் வாழ்கின்றன. அதை போன்று அந்த விருட்சத்திலிருந்து வேறுபாடு இல்லாமல் அந்த மரங்களை போன்றவே பார்வதியும் விரதம் இருந்து தவத்தை மேற்கொண்டு வந்தால். அப்படி இருந்தால் பபுவ. தாவன் மாத்திரன்னா தாவத்து மாத்திரன்னு நம்ம பிரிச்சுக்கணும் இல்லையா மகோதயா? ஆமா, தாவத்து மாத்திர சாதனக அபூத், அபூத் சாதனக அபூத் இதி அர்த்தக, இதி அர்த்தக அப்படி படிக்கணும். சோ இந்த மாதிரி படிக்கிற மாதிரி நமக்கு இருந்தாக்க இதை படிக்கலாம். அப்படி படிக்க முடியலன்னா இப்ப உமா மாதா அனுப்புனா அந்த ஹிந்தி டீக்கா, அதுல வந்து இந்த சஞ்சீவி ஒவ்வொரு டீக்காக்கும் ஒரு பேரு உண்டு. அங்க வந்து வேற ஏதோ ஒரு டீக்கா பேர் போட்டு வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, இப்பதான் காமிச்சாங்க. சோ அந்த டீக்கா என்ன இருக்கோ அது யாரும் ஹிந்திக்காரங்க எழுதியிருப்பாங்க, அது சமஸ்கிருதமும் கொஞ்சம் இருக்கும், அதோட சேர்த்து அப்படி படிச்சுக்கலாம். ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல இதை வந்து ஒரு முறை படிச்சாலாம் பத்தாது. திரும்ப திரும்ப தமிழ்ல என்ன எழுதிருக்கு, இங்கிலீஷ்ல எழுதிருக்கு, சமஸ்கிருதத்துல என்ன எழுதிருக்கு, பதம் பிரிக்காம மல்லிநாதர் ஒரிஜினலா என்ன எழுதியிருக்காரு, இப்ப உமா மாதா அனுப்பினா அந்த ஹிந்தி டீக்கார் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் படிச்சு திருப்பி ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை 4 முறை படிங்க. திருப்பி நீங்களே சொல்லி பாருங்க. You try to teach yourself. என்னமோ சிசுகுன்னு போட்டுருக்கு மகோதயா, சஞ்சீஹி சுகு அப்படி போட்டு. என்னது? சஞ்சீஹி சஞ்சி அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கு, அப்புறம் சிசு அப்படின்னு. இல்ல சஞ்சீவி டீக்கா தான். சஞ்சீவி டீக்கா வந்து அது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து அது சிசு அவங்களுக்கு அப்படி இருக்கலாம். நான் சும்மா I'm just guessing based on what I'm hearing from your phone. So தாவத் மாத்திர சாதனக அபூத் இதி அர்த்தக சாத்திய சாதனயோஹோ அபேதேன விபதேசக சாதனாந்தர வியாவிருத்தி அர்த்தக. சோ இந்த எதை வந்து சாத்தியம் அப்படின்றது வந்து நம்ம அடையறோம், அதை அடையறதுக்கு வந்து சாதனத்தை பண்றோம். சோ இது வந்து அந்த மேபி அந்த best to read the டீக்கா that is given in the ஹிந்தில இருந்தாலும் வேற வழி இல்ல. அர்த்தம் இருக்குல்ல, பாத்துக்கலாம் மகோதயா. ஆமா. சோ இவ பார்வதி வந்து தபம் செஞ்சுட்டு, சோ அந்த எப்படி மரங்கள் வந்து சந்திரனுடைய கிரணங்களையும் மரங்களுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கல, அதுக்கு வந்து தானா கிடைக்குதோ அதே மாதிரி இவ வந்து அந்த கிரகணங்களையும் தண்ணியும் மட்டும் சாப்பிடுறான். சந்திர அமுதை பொழியும் நிலவேன்னு நாம் பாடுறோம் இல்ல, அந்த அமுதை பொழிகின்ற நிலவு அது வந்து அதனுடைய குளிர்மை, அந்த குளிர்ந்த கிரணங்கள். ஏன்னா கோடை காலத்துல அதுதான் போஷாக்குறது. ஏன்னா பகல் முழுக்க வந்து போட்டு வாட்டி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ஏதோ எப்பவும் மழை பெய்யும்லாம் சொல்ல முடியாது, எப்பனா ஒரு முறை மழை பெய்யும், எப்ப பெய்யும்லாம் சொல்ல முடியாது. பகல்ல நைட்டு எப்ப வேணா பெய்யலாம். அது நம்ம பிரார்த்தனை செஞ்சு இன்னைக்கு வான்னு கூப்பிட்டா இன்னைக்கு வராது, அது எப்ப வருமோ அப்பதான் வரும். அது வர்ற சமயத்துல அதை குடிச்சுக்கும். அது அதே மாதிரி சந்திரனுடைய கிரணங்களை வந்து மேகங்கள் மறைச்சிருக்கலாம், அமாவாசையா இருக்கலாம், ஏதோ காரணமா இருக்கலாம். எப்ப கிடைக்குதோ
அயாச்சித உபஸ்தித. உபஸ்திதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ராசித. தேடாமல் கிடைக்குமா மகோதயா? ஆமா ஆமா, வேண்டாம். அதாவது நம்ம வேண்டி விரும்பி கேட்டு அவங்க யாசிச்சு கிடைச்சது கிடையாது. இது தற்செயலா நடக்குது. இன்னும் போக போக வந்து தபத்தினுடைய வலிமை வந்து கூடிட்டே போகும். ஏன்னா பலன் கிடைக்கலன்னா உடனே இன்னும் தபத்தினுடைய இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க பார்வதி அம்மா. ஒரு வார்த்தை கூட பேசாம இருப்பாங்க. ஆமால, அபர்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அந்த மரங்கள்ல இருந்து இலையுதிர் காலத்து தானா வந்து சருகும் போட இலைய மட்டும் அப்படி சாப்பிடுறவங்களுக்கு. ஆனா அதை விட கூட கடுமையான தவம் அபர்ணா. அந்த பர்ணங்களை கூட உண்ணாதவள் அபர்ணா. அதனால அந்த காட்டுல இருக்கிற தவசிகளே வந்து பார்வதியோட தவத்தை பார்க்கறதுக்கு வராங்க எல்லாரும். இவ்வளவு கடினமான கோரமான தபஸ், கடினமான தபஸ் பண்றாங்களே, சிறந்த தபஸ் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு வராங்க. விருக்ஷாணாம் யா விருத்திஹி ஜீவன உபாயஹ தத் விதிரிக்தம். அது மாதிரி அதுல இருந்து வேறுபடாமல் சாதனம் உபாயஹ தஸ்ய சஹ. ததா ததா உக்தஹ பாரண விதிஹி ந பபூவ. இதுதான் அந்த நீங்க சொன்னீங்களே 2வது நாள் ஏகாதசிக்கு மறுநாள் சாப்பிட்டு. ஆமா ஆமா, துவாதசி அன்னைக்கு அந்த விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் வச்சிருப்பாங்க. இவ்வளவு டைம், இவ்வளவு நாளைக்கு, இவ்வளவு மணி நேரம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதும் கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுப்பாங்க, கொஞ்சம் பின்னாடியும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு டைம் வச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தரை பொறுத்து கொஞ்சம் வித்தியாசப்படும். மேகோதகேன அப்படின்னு என்ன அர்த்தம்? மேகம், மேகோதகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உதகம்னா தண்ணி. மேக உதகம். மேக உதகம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். அதை மேக உதகம். மேக உதகேன இந்து கிரணைகி. இந்துனா என்னது? சந்திரன். சந்திரனோட கிரணங்கள். சந்திர கிரணைகி ச ஜீவதி இதி. ஜீவதி இதி பிரசித்தம். இப்படி படிக்கணும். ஒவ்வொன்னா பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். அம்பிகா அபி தாவத். அம்பிகா அபி தாவத் மாத்திரம். தாவத் மாத்திரம் அவாலம்ப அவாலம்பதே அவாலம்பதே இதி அர்த்தः. அவாலம்பத இதி அர்த்தः. அதை மட்டும் ஆலம்பனமா வச்சுட்டு, எதை மட்டும் ஆலம்பனமா வச்சுட்டு, காட்டில் இருக்கின்ற விருட்சங்கள் எப்படி தானாக கிடைக்கப்பட்ட மழை நீரையும் சந்திர கிரணங்களையும் மட்டுமே வந்து ஜீவித்துக் கொண்டு இருக்கின்றனவோ அதே போன்று அதிலிருந்து வேறுபடாமல், பாரணை வந்து அதிலிருந்து வேறுபடாமல், அதிரிக்தம் அப்படி இல்லாமல், அம்பிகா அபி தாவதேவ ஜீவதி இது அர்த்தக. அதே மாதிரி வாழ்ந்து வந்தார்கள். இது பிரசித்தம். நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? நெக்ஸ்ட் 23 மங்கையர் பேசுமாத்த படிக்கிறீங்களா? நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்தீங்க 525க்கு. மகோதயா, எனக்கு எக்ஸ்பிளைன் ஷம்யதாம் தெரியாது. அவ்வளவு பரவாயில்ல, நீங்க எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. திருப்பி பண்ணாதான் வரும். 23 தானே? 23 நிகாம். 23 தான். நிகாம தப்தா விவிதேன பக்னினா நமஸ்சரி. இப்ப நிகாம தப்தான் போட்டிருக்கா. இத கீழே யாரு? விஜயகுமாரி மாதா கீழே வாங்க. அப்படியே அந்த இது சந்தஸ் போட்டிருக்கேன், அந்த இடத்துக்கு வாங்க. ஸ்க்ரோல் டவுன், ஸ்க்ரோல் ஃபர்தர் டவுன், ஃபர்தர் வம்சஸ்தலத்துல இங்க இந்த 4 லைன் மட்டும் இருக்கு. அப்படியே இன்னும் ஒரு லைன் மேல நிகாம, அதுல இருந்து ஆரம்பிங்க. இப்ப இதுல படிச்சு பாருங்க. இப்ப நிகாம தத்தா விவிதேன பக்னினா படிங்க. இப்ப நிகாம தப்தா விவிதேன வன்னினா. நிகாம தப்தா விவிதேன வன்னினா வன்னினா நல்லா இருக்கும் மோரியா. நபஸ்சரேனே
तपात्ययेवा रिपिरुक्षितानवै இற்பு தானவைஹி அதுல வந்து இங்க வந்து அந்த விசர்க்கத்துல ரேப்பம் வந்துச்சு. புவாசபுஹோ ஹோஷ்மா நமமுஞ்ச தூர்த்வகம். அதான் மகோதயா. கரெக்ட். धन्यवाद महोदय. இப்போ மேல பதச்சேதக பதச்சேத் அன்வயः வந்து விவிதேன நமஸ்சரேன இந்த நப क्षम्यतां महोदय. என்ன அர்த்தம்? நபஹ வேற யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆகாயம். ஓகே. நபஸ்சரஹ யாரு? ரெண்டு பேருமே இருக்காங்க, சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே. நபஸ்சர என்ன விதமான சமாசக? கும்பம் கரோதி எப்படி? நபே சரதி உபபத சமாசம். ஆகாயத்தில் சரதி நபேச்சரே நபஸ்சரேன நபஸ்சரஹ நபஸ்சரேன அதே மாதிரி இந்தன சம்ருத்தேன. இந்தனம்னா வந்து அந்த விறகு கட்டை எல்லாம் இருக்குல்ல, இது ஃபியூவல். வண்டினா நாலு விதமான அக்னி, பஞ்சாக்னி வித்தைன்னு பேரு. அந்த 4 அக்னிகள் இருக்கு. மேலேயும் ஒரு அக்னி இருக்கு, சூரியன். கோடை காலமா இருக்கிறதுனால. ஆனா அதே வந்து மழை காலத்திலேயோ குளிர்காலத்திலயோ என்ன ஆகும், அந்த வெயில் கிடையாது, அப்ப வந்து பனி பெய்யுது. அப்ப வந்து மேல பஞ்சாக்னி வித்தைன்னு அப்ப நம்ம பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, தண்ணிக்குள்ள கழுத்தூர்ல தண்ணியில இறங்கிட்டாங்க. ஃபுல்லா ஐஸ், மேல வந்து இது பனி பெய்யுறது. ஸ்னோயிங் ஹிமாலயாஸ். It is snowing on the pond where she is standing with neck deep in the water. Okay, படிக்குது. Okay. நிகாமதப்தா தபாத்யயே நவைஹி வாரிபிஹி அக்ஷிதா சதி புவாசக ஊர்த்வகம் ஊர்த்வகம் ஊஷ்மானம் அமுஞ்சத். அதாவது ஆவி வருது போல ஊஷ்மானம்னா. ஆமா. ஊர்துவம்னா மேல போகுதா? ஆமா. ஊர்துவம் நீராவி, ஸ்டீம் மாதிரி. இப்ப நம்ம இது நல்ல வெயில்ல வந்து ஒரு விறகு கட்டை இருந்தா அது மேல தண்ணி பட்டா என்ன ஆகும்? ஆவி வெளியே போகும். அந்த அளவுக்கு உடம்பு வந்து வெப்பமா இருந்திருக்கு. இதுல வந்து பாடபேதம் உண்டு. விவிதேன அப்படின்றதுக்கு பதிலா ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து சந்தஸ் பங்கம் வராது. விவிதேன பலவிதமான கிடையாது. இங்க 2 விதம் தான். 2 விதமான தாபம். விவிதேனா பலவிதமான. ஆனா புக்ல திவிவேதன தான போட்டுருக்கு. ஆமா, விவிதேன தான் போட்டுருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, நீங்க இந்த மலிநாதருடைய டீக்கா மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இங்க விவிதேன மலிநாதர் டீக்கா இங்க கொடுத்திருக்கு. ஐ திங்க் தேர் இஸ் நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் டீக்கா எழுதியிருக்காரு. அவரு விவிதேனன்னு சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னாக்க, இப்ப விவிதேனன்னு அதே நாங்க வச்சுப்போம். ஆனா பட் ஆக்சுவலா அதுல 2 விதமா இருக்கு. ஆகாயத்தில் இருப்பது ஒண்ணு. நபஸ்சரேன நபஸ்சரஹ யாரு? அதான் சூரியன் சந்திரன். இப்ப வந்து சூரியன், இங்க வந்து சூரியன். நபஸ்சரஹ வந்து இங்க சூரியன். சந்திரனால வந்து தாபம் ஏற்படுறது கிடையாது. இந்த தாபம் வெப்பம் ஏற்படுறது கிடையாது. அது வந்து வருத்துறது கிடையாது. நபஸ்சரஹ அவன் ஒரு தப்ப தகிக்கிறான். அப்புறம் இந்தன பிரபுத்தேன 2 வந்துருச்சா இப்போ? அப்ப வந்து வரணும். அப்ப வந்து ஆக்சுவலா what is correct is விவிதேன அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஆனா விவிதேன நீங்க வந்திருக்கு. ஓகே, நம்ம அப்படியே வச்சுப்போம். நம்ம புக்ல கொடுத்துருக்கனால அப்படியே வச்சுப்போம். நிகாம தப்தா ரொம்பவும் தாபம் அடைஞ்சது, ரொம்பவும் தகிக்கப்பட்ட. தபக அப்படின்னா வந்து இந்த வருத்திக்கிறது, உடலை வருத்திக்கிறது பலவிதமான. ஆமா.
தபஸ்வாத்தியாய விரதம் எங்க வருது? இது சம்ஷேப ராமாயணம். சம்ஷேப ராமாயணம். சங்கேப ராமாயணம் அதுல எங்க வரும்? அந்த இவரு நாரதர் स्वाध्याय निरतं तपस्वी वाग्विदाम्बरम् எடுத்தோடனே முதல்ல வந்திருக்கும் வால்மீகி மௌரியா. नारदं परिपप्रच्छ. ஆமா. ஓகே. முனித்ரயம். சமிதா மகோதயா எனக்கு ஒரு 6:20 வரையும் இருக்கேன் மகோதயா. அப்ப 30க்கு எனக்கு ஓகே. ஆத்யா கிளாஸ் அவங்க இருக்கு. we cannot adjust more than this. 5:30 மேல இவங்க சாரி. ஜெயந்தி மாதா சொன்னதுனால நம்ம வந்து 5:15 5:30 இல்ல வச்சுக்கலாம். சரி மகோதயா, ஓகே. என்னோட நிலைமை மகோதயா, நீங்க சொல்லிடுறேன். கொஞ்சம் முன்னாடி கூட வச்சுக்கோங்க மகதியா. நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒருத்திக்காக எல்லாரும் இது பண்ண வேண்டாம். இல்ல, நீங்க இல்ல. முன்னாடியே வச்சுக்கோங்க. ஓகே. இல்ல நான் வந்து மகோதயா, join பண்ணிக்கிறேன் கிளாஸ் மகோதயா. ஆத்யா கிளாஸ் எடுக்கணும் மகோதயா. அதுக்காக சமிதா. ஓகே ஓகே. that is okay. Okay. ஓகே. சரி 5:15 கூட வச்சு பண்ணலாம். ஓகே. ஓகே. எங்க நிறுத்தணும்? விவிதேன இல்ல விவிதேனன்னு வச்சிருக்கேன். ஊஷ்மானம் அமுஞ்சத். அன்வயம் முடிச்சு. முன்சத் அமுன்சத். முன்சத்தி அப்படின்றது வந்து லட்லகாரம், அமுன்சத் வந்து லங்லகாரம். இப்ப அமுன்சத்னா உடனே நம்ம வந்து தாத்து என்ன அதெல்லாம் பார்க்கணும். இப்ப நீங்க அதே கீழே வாங்க. பதச்சேத வாங்க. கிளிக் டாகுல். ஓகே. விவிதேன விவித வித்யா. ஊத்வகம் அமுன்சத். இங்க என்ன இருக்கு? முச்சுன்ற தாத்துனுடைய லங்லகாரம். பிரதம புருஷ ஏக வச்சனம். சரி, முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமே. ரொம்ப நல்லா இருக்கு மகோதயா. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. வாரி பிஷி. நபஸ்சரஹ இந்தன சம்ருதஹ. சோ நபஸ்சரேன இந்தன சம்ருதேன. இது படிக்க வசதியா இருக்கும். சோ இத படிச்சுட்டு ஒவ்வொரு பதமா பிரிச்சு படிச்சுட்டு அங்க பதம் பிரிச்சு இங்க கீழே கொடுத்துருக்க சந்தஸ் கொடுத்துருக்கல அதையும் சேர்த்து அப்படியே 12 எழுத்தா அந்த வம்சஸ்தலத்துல என்ன வருதோ. ஒரிஜினலா வம்சஸ்தலத்துல 5 7 எத்தி 5ஆவதுல வந்து நிற்கணும். நிக்காம தப்தா அங்க 5ல நிக்குது. விவிதான்றது வேற பதம். ஆனா நெக்ஸ்ட் லைன் போங்க. ஃபர்ஸ்ட் லைன் டிஸ்ப்ளே. நபஸ்சரேன. அப்ப நபஸ்சரேன இந்த இந்த அங்கேயும் வருது 5 வருது. அதே மாதிரி தபோத்யா வாரிபிஹி அங்க வாரின்றது 5 6 சேர்ந்து வருது. 5ல நிக்கல. சோ வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் 5ல வந்து நிக்கணும். 5 7 ஆனா 5ல வந்து பதம் பிரியல. அதே மாதிரி நெக்ஸ்ட்லயும் பதம் பிரியல. ஊஷ்மானக ஊஷ்மானம் அமுஞ்சத ஊர்த்வ அமுஞ்சத் ஊர்த்வ. அமுஞ்சத் வந்து ஜஸ்ட் சந்தி ஆயிடுது. சரி ரைட், நான் தூங்க மாட்டேன். ஒரு வழி பண்ணிட்டு தான். ஆமா நிச்சயம் ஒரு வழி பண்ணிடுங்க. எனக்கு இப்படி இருக்குன்னே தெரியாது மகோதயா. இன்னைக்கு தான் தெரியும். இல்ல இது போன இதுல இருந்தே நமக்கு எல்லாம் இருக்குது. நான் வந்து நிறைய நோட்ஸ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா மாதா? சைலண்ட் மோட். ஓகே. இது நீங்க வந்து இத பயன்படுத்திக்கங்க. then there is வேற என்ன இதுல நிறைய நோட்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ. நான் வந்து அப்பப்போ வந்ததை வந்து உடனே அனுப்பிட்டேன். நான் திருப்பி நீங்க பழசு அனுப்பினதையும் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். நம்ம குரூப்லயே போட்டு. சோ அது எல்லாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு நோட்ஸ் பக்கத்துல எழுதிருங்க. இது தமிழ்ல இருக்கு, இது இங்கிலீஷ்ல இருக்குது, இது பதம் எழுத்து தெரியுது. ஃபர்ஸ்ட் எழுத்து தெரியுது. அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா இப்ப மங்கையர்கரசி மாதாக்கு எதுல என்ன இருக்கு, எதுல போனா எது கிடைக்கும் அப்படின்றது கிடைக்கும் தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் முடிச்ச மாதிரி மல்லிநாதர் டீக்கா வந்து நமக்கு இதுலயே கிடைச்சிரும். அருணகிரிநாதரும் நாராயணாவும் வந்து வேற. அது இதுல கிடைக்காது. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அது வந்து ரொம்ப என்ன சொல்றது வெரி மச் மோர் டீடைல். அதுல வந்து நிறைய இலக்கண அம்சங்கள், வியாக்கரண அம்சங்கள் பிளஸ் அலங்காரம் எல்லாமே வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. இந்த உத்ரேக்ஷா அலங்காரம் அப்படின்றதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ வெறும் உப்பமா மட்டும் கிடையாது. அந்த அலங்காரத்திலேயே வந்து 100க்கு மேல இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேற புக் படிக்காம அப்பய தீட்சிதர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 100க்கு மேல இருக்கு. சிலது இன்னும் பாத்தீங்கன்னா 1000க்கு மேல இருக்கு அலங்காரங்கள். அந்த அலங்காரங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து சில ஸ்லோகங்கள்ல கொடுத்திருப்பாங்க. நாட் நெசசரிலி ஆல் த பிளேசஸ். சம் பிளேசஸ் they would have given. ஓகே. இது முடிச்சிட்டோமா? நிக்காம தப்தா
நெக்ஸ்ட் படிங்க 24. நவைர்புவா 24 படிங்க. சகோதய இன்னைக்கு ஸ்லோவா தான் போயிருக்கோம், ஏன்னா நம்ம நிறைய ஸ்திதாட்சணம் அபியாசம் பண்றோன்றதுனால ஒவ்வொரு மல்லிநாதர் படிக்கல. அதுல மல்லிநாதர் படிக்கல. நிகாம இதி விவிதேன பஞ்சவிதேன இது அர்த்தம். சோ இப்ப இவர் என்ன அர்த்தம் பண்ணிருக்காரு, இந்த விவிதேன அப்படிங்கறத விட அது அந்த அந்த விவிதேன வரணும்ன்றதுக்காக என்ன பஞ்சன் பஞ்சார் ஆக்சுவலா வந்து ரெண்டு. ஒண்ணு வந்து நிபஸ்சரேன ஆகாயம், அப்புறம் இந்தன விறகுனாலையும். சோ அத வந்து நாடுன்றத வந்து வந்து ஒன்னா சேர்த்து விறகுனால அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா பஞ்சவிதேன இது அர்த்தகான்னு பண்ணிட்டாரு இவரு. கேச்சரேன நபஸ்சரேன கேச்சரேன சூரியனால் ஆதித்ய 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 ரூபேன இது அர்த்தம். ஆதித்ய ரூபேன சூரியன். இந்த இடத்துல நபஸ்சரேனக்கு அவர் ஆதித்ய ரூபேனன்னு சொல்றாரு. ஆமா, ஆதித்ய ரூபேன். அது 2 முறை எழுதிருக்காரு. நபஸ்சரேனன்னு ஒண்ணு அதை நிறுத்திருக்கலாம், கேச்சரேன்னு போட்டிருக்காரு. ஆனா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு. ஆதித்ய ரூபேன இது அர்த்தக இந்தன சம்பிருத்தேன. காஷ்ட அப்படின்னா வந்து காய்ஞ்ச விறகு. காஷ்ட சமித்து காஷ்ட சமித்தேன காய்ந்த சமித்துக்களினால் வன்னினா. நிகாமம் அத்தியந்தம் அத்தியந்தம் தப்தா. அதுலயே வந்து தபத்திலேயே வந்து மிக அதிகமான தபம். அந்த என்னது அந்த சூடு தப்தா சாம்பிகா தகிக்கிறதுமா. ஆமா, தகிக்கிறது. அந்த அந்த பார்வதி தபாத்தியே கிரீஷ்மாந்தே கோடை வெயிலும் உச்சியில் அதனோட கடும் கோடையில். இது சவர்ணத்திற்கு சந்தியாங்க. இது அர்த்தः நவ ஏவ ஏவஹ நவ நவைஹி இல்லனா நவைஹி வாரிபி. நவன்னா வந்து ரெண்டு. நவைனா என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் இருக்கு. அட்லீஸ்ட் நிறைய அர்த்தம் இருக்கு. 9 கிடையாதுங்க. 9 கிடையாது. நவன நியூ. நவன நியூ. இந்த இடத்துல நியூ எடுத்துக்கணும். நவைஹி வாரிபிஹி உக்ஷிதா திக்தா சதி முகா சதி புவா பஞ்சாக்னி தப்தயா. பஞ்சாக்னி தப்தா தப்தயான்னு திருத்தியா விபக்தி. ஆகார ஸ்ரீலிங்கம் தப்தயா. ஊஷ்மானம் வாஷ்பம். வாஷ்பம்ன்றது அதேதான், அந்த நீராவி. வாஷ்பம் அமுஞ்சத்து சோ இது இந்த அளவுக்கு நம்ம கிரீஷ்ம ஊஷ்ம வாஷ்ப ஊஷ்மானம் இது யாதவக. யாதவன்ற இது வந்து அமரகன்ற மாதிரி. இது வந்து ஒரு டிக்ஷனரி. இதெல்லாம் வந்து பர்யாய பதம். இது சேர்ந்து மொத்தமான ஒரு வார்த்தை. மொத்தமா இது நான் மனப்பாடம் பண்றது சின்ன வயசுல. நான் 3 வயசுல மனப்பாடம் பண்றது. ஒண்ணு வந்து அஷ்டாத்தியாயி, இன்னொன்னு வந்து அமரகோஷம். இது மாதா பிதா மாதிரி. So you have to memorize this. அதுக்கு அர்த்தம்லாம் தெரியாது, அப்ப மனப்பாடம் பண்ணிடணும். அப்புறம் வந்து then you can இது மாதிரி யாதவா is one of the dictionary. அமரகன்றது one of the things. அந்த மாதிரி இது அமரகன் நான் சாதாரணமா போடுவாங்க. இது யாதவக நீங்க கொடுத்திருக்கு. தப்ன்றது வந்து தாத்து. தப் தாத்தோஹோ யுக்த பிரத்யேக.